Hello and welcome to this channel. In this video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா simple complex and compound sentencesல இன்னொரு டைப் வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து reasonங்கிற ஒரு டைப் வந்து நம்ம பார்த்திருக்கோம். இப்போ வந்து நம்ம இன்னொரு டைப் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, he is poor. இத வந்து நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். He helps others. இத வந்து நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். இப்படி கொடுத்திருக்க ரெண்டு சென்டென்சஸ்ல ஒரு சென்டென்ஸ் வந்து நெகட்டிவா இருந்து ஒரு சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்தா எப்படி மாத்துறது அப்படின்னு தான் வந்து இந்த ஃபுல் வீடியோலயே நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். இப்போ கொடுத்திருக்க ரெண்டு சென்டென்சஸ்ல ஒரு சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் அண்ட் ஒரு சென்டென்ஸ் வந்து நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த டேபிள் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, he is poor நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். he helps others ஸோ பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஆப்போசிட்ஸ்னு சொல்லுவோம், இல்லை கான்ட்ராஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் அண்ட் மைனஸ்னா வந்து நம்ம ரீசனை பார்த்துருந்தோம் போன வீடியோவில் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்டில். அதே மாதிரி இங்கே மைனஸ் ப்ளஸ் இருந்துச்சுனாலும் சரி, இல்லை இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருந்துச்சுனாலும் சரி, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்போசிட்ஸ்னு சொல்லுவோம். ஆப்போசிட்ஸ்க்கான டேபிள் வந்து இதுதான். ஓகே, இப்போ நான் இங்கே ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கிறேன், இங்கே ரெண்டு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன்னா இது எப்படி நம்ம சிம்பிளுக்கு மாற்றணும் அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, ஆம்சார் வாஸ்தர்ங்கிற பிஓப்ஸ் இருக்குது. ஸோ பிஓப்ஸ் இருந்துச்சுனாவே நம்ம என்னன்னு சொல்லியிருந்தா பீயிங் யூஸ் பண்ணணும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் பீயிங் யூஸ் பண்ணினா மட்டும் போதாது, இதுக்குள்ளே இருக்கிற வேர்ட்ஸையும் நம்ம வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த சென்டென்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட் இந்த சென்டென்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணுதுங்களா. ஸோ அதனால சிம்பிள் எழுதும் போது வந்து நம்ம சப்ஜெக்ட் வந்து கேன்சல் பண்ணிடலாம். நான் இங்கே கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ள இருக்கிற வேர்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்பைட் ஆஃப் வச்சு எழுதலாம். In spite of, so Amazar was where இருக்கு, அதுக்கு பதிலா நம்ம என்னன்னு சொல்லியிருந்தேன், being யூஸ் பண்ணுமா. In spite of being poor, இங்க full stop க்கு பதிலா கமா. இங்க capital H வந்து small h ஆ மாறிடும். He helps others. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ இந்த வேர்டோட நவுன் ஃபார்ம் தெரிஞ்சதுன்னா வந்து நீங்க இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணியே மாத்தலாம், தப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் மாத்திரம் பாருங்க. ஸோ நவுன் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், நவுன் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம வேர்பை கேன்சல் பண்ணிடணும். கொடுத்துருக்கிற சப்ஜெக்டோட பொசசிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா அது இதை நம்ம பண்ண போறோம். இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ், ஸோ நவுன் ஃபார்ம் யூஸ் பண்ண போறேன் இந்த இடத்துல, அதனால நான் வந்து வேர்பை கேன்சல் பண்ணிட்டு நம்ம சப்ஜெக்ட் எழுதிக்கலாம். சப்ஜெக்டோட பொசசிவ் ப்ரோனவுன் நான் எழுதியிருக்கேன். In spite of his, இந்த poorோட noun form என்ன அப்படின்னா poverty. In spite of his poverty, இந்த sentence அப்படியே தான் வரும். He helps others. அவ்வளவுதாங்க. இப்போ despite யூஸ் பண்ணும்போது நம்ம noun form மட்டும் தான் யூஸ் பண்ணியாகும், சரிங்களா. in spite of யூஸ் பண்ணும்போது நீங்க noun form வெச்சும் யூஸ் பண்ணலாம், இல்ல noun form இல்லாம கூட நீங்க வந்து in spite of வெச்சு யூஸ் பண்ணலாம். ஆனா despite நீ எழுதும்போது நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து noun form எழுதியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து in spite of க்கு பதில் நான் வந்து despite கூட யூஸ் பண்ணலாம். despite his poverty, he helps others. நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா despite ஓட சேர்த்து ஆஃப் யூஸ் பண்றது. சோ அப்படி பண்ணக்கூடாது. இப்போ அடுத்து எப்படி காம்ப்ளெக்ஸுக்கு மாத்துறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். காம்ப்ளெக்ஸுக்கு மாத்துறது வந்து ரொம்பவே ஈஸி தான், ஏன்னா ஏற்கனவே நம்ம ரீசன்ட்லேயே மாற்றிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம மாற்ற போகிறோம். இங்கே இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம முன்னாடி எழுதி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாவே முடிஞ்சு போச்சு. எப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து தோ ஆல்தோ ஈவன் தோன்னு இருக்குங்களா, நீங்கள் மூணில் எது வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து தோனே யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் தோக்கு பதிலாக ஆல்தோன் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை ஈவன் தோன் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அது உங்கள் விஷயம் தான். தோ he, ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். என்னன்னா இங்க கேபிட்டல் லெட்டர் இருக்கிறது இங்க ஸ்மால் லெட்டர்ல வந்துடும், அவ்வளவுதான். though he is poor, இங்க ஃபுல் ஸ்டாப் பதிலா கமா கொண்டு வந்துடணும். கமா he helps others. அவ்வளவுதாங்க. இங்க நீங்க தோக்கு பதிலா ஆல்தோன்னு யூஸ் பண்ணலாம், இல்ல ஈவன் தோன் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்கு பின்னாடி வர சென்டென்ஸ் எல்லாமே இது ஒண்ணே ஒண்ணுதான், வேற எதுவுமே கிடையாது, அவ்வளவுதான். ஓகே, இது எப்படி காம்பவுண்டுக்கு மாத்துறது அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே மாத்துற மாதிரி தான் இங்க இருக்கிற வேர்ட்ஸ்
வேர்ட்ஸ் எடுத்து இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு பதிலா நம்ம எழுதினாவே முடிஞ்சு போச்சு. சரி பார்ப்போம். he is poor. இங்க நீங்க பட் எட் ஸ்டில் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் so small h sorry capital H வந்து small h ஆ மாறிடும். but he helps others. அவ்வளவுதாங்க. இங்க நீங்க பட் யூஸ் பண்ணலாம், எட் யூஸ் பண்ணலாம், இல்ல ஸ்டில்னு கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். he began late, he finished first. he began late இது வந்து நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம், ஏன்னா வந்து லேட்டா ஆரம்பிச்சான். he finished first. ஸோ லேட்டா ஆரம்பிச்சாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்டா வந்து முடிச்சிடலாம். ஸோ இது நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து நெகட்டிவ் இருக்கு, இன்னொரு சைடு வந்து பாசிட்டிவ் இருக்கு. நம்மளுக்கு வந்து இது ஆப்போசிட்ஸ் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. ஆப்போசிட்ஸ்க்கான டேபிளை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணலாம், அவ்வளோதான். ஆனால் இங்கே பாருங்க, போன சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆமிசார் வாஸ்வேருங்கிற பி வேர்ப்ஸ் வந்து இருந்திருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்களா பி வேர்ப் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்ப் கொடுத்துருக்காங்க. நம்ம போன ரீசன்ல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற வேர்போட இப்போ பாஸ்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா அதோட ப்ரெசென்ட் டென்ஸ் வேர்பை எழுதிட்டு அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோமா, அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கா, இதோட ப்ரெசென்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா பிகினா ப்ளஸ் இதோட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம முடிச்சு போச்சு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ இதுக்குள்ளே இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதே தான் நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற சப்ஜெக்ட் இங்க இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ஒருத்தர் தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ சிம்பிள் எழுதும்போது நம்ம சப்ஜெக்ட் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எழுதலாம். இன் ஸ்பைட் ஆஃப். ஸோ இந்த பிகான் தான் வந்து நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா அப்படி பிகினிங்னு மாற்றணும். பிகினிங் லேட் கமா he finished first. அவ்வளவுதாங்க. ஓகே, இது எப்படி காம்ப்ளெக்ஸுக்கு மாத்துறது அப்படின்னு பார்ப்போம். இங்க இருக்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணவே போதும். லாஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ல வந்து பார்த்த மாதிரி தான். though he began late கமா இங்க ஸ்மால் கேபிட்டல் H வந்து ஸ்மால் H ஆ மாறிடும். he finished first. அவ்வளவுதாங்க. ஸோ இங்க நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தோக்கு பதில் நீங்க ஈவன் தோன் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை ஆல் தோன் கூட வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இது எப்படி காம்பவுண்டுக்கு மாத்துறது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். he began late but he finished first. அவ்வளவுதாங்க. இங்க பட்டுக்கு பதில் நீங்க எட்டுன்னு யூஸ் பண்ணலாம், இல்ல ஸ்டில்னு கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ், ஒரு சென்டென்ஸ் வந்து நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா எப்படி மாத்துறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ், இன்னொரு சென்டென்ஸ் நெகட்டிவ், இல்ல ரெண்டுமே பாசிட்டிவ்னு இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அது வந்து எப்படி மாத்துறது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோல இன்னொரு டைப்பை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.